அந்த நியாயப்பிரமாணம் நின்று விட்டது, சுயாதீன பிரமாணம் இப்போ வந்துருச்சு. நின்றுச்சுன்னு சொன்னது கூட அவ்வளோ ஆப்டான வார்த்தையாக இருக்காது. ஒளிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நியாயமான, தரமான, கரெக்டான வார்த்தையாக இருக்கும். அந்த நியாயப்பிரமாண காலம் அவங்களுக்கு அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸ்பிரிச்சுவலாக நியாயப்பிரமாணம் ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்பிரிச்சுவலாக நியாயப்பிரமாணம் வேறு ஸ்டார்ட் ஆகணுமா? இது எங்கே இருக்குது? அதுக்கப்புறம் இப்போ அவங்க உருவாக்குனாங்க. அது ஒரு வகையான கடைசி கால அடையாளம். அழிந்து போனதை உருவாக்குனா அது ஒரு வகையான கடைசி கால அடையாளம். ஆண்டவர் சொன்ன அடையாளத்தில் இது வரவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவர் நான் வேதத்தை படித்து புரிந்து கொண்ட அளவில் ஒரே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா. இதை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த வீடியோவில் வசனத்தை படித்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் அது உண்மையாக பொய்யான்னு முடிவு பண்ண போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. முதலாவதா இந்த ஒரு வாரமாக பரபரப்பாக வைரலாக எல்லா இடத்துல இருந்தும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. என்ன அப்படின்னா, சிவப்பு கிடாரியை பலி கொடுக்கறதுக்கு ரிகல்சர் பார்த்துருக்குறாங்க. ஒரு வாரமாக வைரலாக இருக்குன்னா பேசி தானே ஆகணும். சிவப்பு கிடாரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் பாஷையில் லோக்கலாக சொல்லணும்னா அது ஒரு சிவப்பு கலர் மாடு அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் அவங்க பலி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ இந்த பலி அவங்களுக்கு இருந்துச்சு. நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? இருந்துச்சு. பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன கதை. இருந்துச்சு. அது நியாயம். இஸ்ரவேலுடைய நியாயப்பிரமாணம் நின்றுச்சு. எப்பன்னா இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த நியாயப்பிரமாணம் நின்று விட்டது, சுயாதீன பிரமாணம் இப்போ வந்துருச்சு. நின்றுச்சுன்னு சொன்னது கூட அவ்வளோ ஆப்டான வார்த்தையாக இருக்காது. ஒளிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நியாயமான, தரமான, கரெக்டான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா 2 வசனம் படிக்கிறேன். மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னு சொன்ன இயேசு நிறைவேற்றி முடித்தாரா இல்லையா? அதையும் அவரே சொல்லியிருக்காரு. கொலோசியர் 2:13, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, எந்த கையெழுத்துப்பா? நியாயப்பிரமாணம். அதை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாரு? ஆணி அடித்து கொலத்து போட்டு வெற்றி சிறந்துட்டார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். முடிச்சு கட்டிட்டார். யாரை கட்டிட்டார்? ஓவர், ஃபினிஷ். அதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு வேதத்தின்படி ஒரு 7 வருஷ உபத்திரவ காலம் இருக்கும். அந்த 7 வருஷத்தில் அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் மீண்டும் இருக்கும். இப்போ நியாயப்பிரமாணம் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு தேவாலயம் இல்லை, பலிபீடம் இல்லை, பலி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நியாயப்பிரமாண காலம் அவங்களுக்கு அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸ்பிரிச்சுவலாக நியாயப்பிரமாணம் ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்பிரிச்சுவலாக நியாயப்பிரமாணம் வேறு ஸ்டார்ட் ஆகணுமா? இது எங்கே இருக்குது? ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இல்லை, அவர் முடிவாக இல்லை. அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கவே இல்லை, கமா தான் வச்சிருக்கிறாரு, கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படின்னு எம்டி ஜெகன் சொல்கிறாரு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? முடிவாக இருக்கிறாருன்னு சொல்லுது. முடிச்சிட்டாரு, ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நியாயப்பிரமாணம் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு எம்டி ஜெகன் சொல்கிறார். அதாவது ஸ்பிரிச்சுவலாக நியாயப்பிரமாணம் எழுத்தின்படி ஃபிசிக்கலாக கண்டினியூ ஆக போகுதுன்றார். கரெக்டா? அதே ரோமன்ஸ் 3:20, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஆனால் எம்டி ஜெகன் என்ன சொல்கிறாரு? ஸ்பிரிச்சுவலாக நியாயப்பிரமாணத்தை அமலுக்கு கொண்டு வர போகிறாரு. அப்போ அமலுக்கு கொண்டு வந்தால் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆவாங்களா நியாயப்பிரமாணத்தின் மூலமாக? வசனத்துக்கு எதிராவா? ஸ்பிரிச்சுவலாவா? இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சி கொடுக்கிறது. நியாயப்பிரமாணமே என்ன சொல்லுது? அது முடிய போகுதுன்னு தான் சொல்லுது. அது முடிஞ்சிருச்சு சிலுவை மரணத்தில். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை.
ஆனால் எம்டி ஜெகன் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலர்கள் அதாவது ஃபிசிக்கல் இஸ்ரவேலர்கள் ஒரு வித்தியாசம் இருக்குது, நம்ம போன அப்புறம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லாரும் இஸ்ரவேலர்கள் உட்பட இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஃபிசிக்கல் இஸ்ரவேலர்கள் உட்பட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் முடிக்கலை, கமா வச்சிருக்காரு, கண்டினியூ பண்ண போகிறாருன்னு எம்டி ஜெகன் சொல்கிறது பொய்யா இல்லையா? இப்போ இந்த பொய்யை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேனா? இல்லை. இதெல்லாம் சில பேருக்கு புரியலாம், பல பேருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கலாம். ஆனால் பச்சை பொய் அப்படின்னு காட்டி கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் பாருங்கள். ஆனால் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அவங்க தேவாலயம் வந்தால் தான் அது அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். தேவாலயம் வந்தால் தான் ஸ்பிரிச்சுவலாக அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த தேவாலயம் வரப்போகுதுங்கிறத நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். தேவாலயத்துக்கான ஆசாரியத்துவம், ஆரோனின் வம்சம் ரெடியாக இருக்குது. தேவாலயத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சு ரெடியாக இருக்கிறது. தேவாலயத்துக்கான எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக இந்த சிவப்பு கிடாரி, இந்த சிவப்பு கிடாரியை குறித்து ஒரு டைம் லைன் இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு பொறுத்திருந்து பாருங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா 2012 ஜென்னா அப்படின்னு ஒரு சிவப்பு கிடாரியை அவங்க ரெடி பண்ணாங்க. ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற மாட்டில் டிஎன்ஏவை எடுத்து இப்போது அவங்க ரெடி பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவப்பு கிடாரிங்கிறது ஒரு அழிஞ்சு போன இனம். அதுக்கு அந்த உலகத்திலே அது இல்லை, அழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க உருவாக்குனாங்க. அது ஒரு வகையான கடைசி கால அடையாளம். அழிந்து போனதை உருவாக்குனா அது ஒரு வகையான கடைசி கால அடையாளமா? ஆண்டவர் சொன்ன அடையாளத்தில் இது வரவே இல்லை. இப்போ 2025 இந்த சிவப்பு கிடாரியை கொண்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அங்கே பலி செலுத்துறதுக்கான எல்லா ப்ராக்டிஸையும் ரிகல்சர் எல்லாத்தையும் அவங்க பண்ணி பார்த்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, போன நேற்று வரையில் நம்ம சொன்னோம் தேவாலயத்துக்கு போவதற்கான வழி அப்படின்னு சொல்லி போர்டு எல்லா இடத்துலையும் வைக்க தொடங்கிட்டாங்கன்னு பார்த்தோம். நேற்று வரையில் வேற என்ன பார்ப்பீங்க? கடைசி காலம்னு பயம்புறுத்தி ஒரு 4 விஷயங்களே இல்லாததை சொல்லி பைபிளில் இல்லாததை எடுத்து கோட் பண்ணி அதுதான் பைபிளில் சொல்லியிருக்குன்னு மக்களை நம்ப வச்சு வழி தவற பண்ணுறதை தவிர வேறு என்ன வேலை இருக்குது நேற்று வரைக்கும்? அதுக்கு முன்னாடி சில நேற்று வரையில் உங்களுக்கு சொன்னோம், அவர்கள் ஆசாரியத்துவத்துக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி ஆசாரியத்துவத்துக்கு பிரதான ஆசாரியரை ரெடி பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். இப்போது பலி பொருள் அங்கே வருது. இதை ஆவிக்குரியவர்கள் அல்லது சபை அல்லது சர்ச் அதாவது பைபிள் வாசிக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் உணர்வடையணும். 3வது தேவாலயம் வருது, அதுக்கான எல்லா காரியங்களும் நடக்குது. 3வது தேவாலயம் வர்றதுக்கும் ஒரு கிறிஸ்தவன் உணர்வடைகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தப்படுத்துவார், ஆனால் அது போய் நம்ம வேத வசனத்தோடு நிரூபிப்போம். ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பலிபீடம்லாம் வராது, அதுக்கான வசனங்கள் வேதத்தில் இல்லை, பலி கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் இல்லை, வசனம் அதுதான் சொல்லுது. பலியையும் காணிக்கையும் ஆண்டவர் ஏசப்பா ஒளிய பண்ணினாருன்னு தான் வசனம் சொல்லுது. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ யாரு? ஏசப்பா பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இனிமே பலி வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னென்றைக்கும் பூரணப்படுத்தலைன்னு அர்த்தம். அப்படியா? இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே அப்படின்னு பைபிள் சொல்லுது. நாங்கள் சொல்ல எம்டி ஜெகன் அவர்களே. ஒரு பலிபீடத்தில் பன்றியை அவர்கள் பலியிட்டார்கள். அதே மாதிரி பாழாக்கும் அருவருப்பு இப்போ மீண்டும் வரப்போகிறது. அப்போ ஏற்கனவே பாழாக்கிற அருவருப்பு முடிஞ்சிச்சா? மீண்டும் நடக்க போதா? அந்த 3 வருஷத்துல அது நடக்கும். 3 வருஷத்தின் முடிவில் அது இல்லாமல் போகும் அப்படின்னு இருக்கு. அப்போ பலி செலுத்தணும்னா பலிபீடம் கண்டிப்பாக வரணும். இப்போ பலியும் காணிக்கை நடக்க ஆரம்பிக்கும். அந்த பாதியில் அவர் ஒளிய பண்ணுவார்னு எம்டி ஜெகன் போய் சொல்கிறார். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இடம் இருக்குது, பட் பலி செலுத்துறதுக்கான வசதி இல்லை. ஏன்னா இன்னொரு வழிபாட்டுத்தலம் அங்கே இருக்குது.
அதனால இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க. இது ஒரு வகையான கடைசி காலத்துக்கான அடையாளம். எந்த விதத்துலையும் இது ஒரு வகையான கடைசி காலத்துக்கான அடையாளம் இல்லவே இல்லை. மற்ற 24 படித்து தெளிவாக படித்தாலும்